எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க செய்யுள் பகுதி தமிழோவியம் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதை எழுதினது யாருன்னா ஈரோடு தமிழன்பன். ஸோ அவரை பற்றி பார்த்துட்டு வந்துடலாமா? இந்த ஈரோடு தமிழன்பன் வந்து என்னென்ன படைச்சிருக்காருன்னா புதுக்கவிதை, சிறுகதை இது எல்லாமே வந்து படைச்சிருக்காரு. இவர் வந்து என்னென்ன கவிதை வடிவத்தில் கவிதை எழுதியிருக்காருன்னா ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரிக்கூ இந்த மாதிரி புது புது வடிவத்தில் கவிதை எல்லாமே வந்து எழுதியிருக்காரு. இவர் 2004 வருஷம் வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு தமிழன்பன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்காக தமிழக அரசோட விருதையும் வந்து வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பூவோட மலர்ச்சியையும் ஒரு குழந்தையோட புன்னகையையும் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஒரு டிக்ஷனரியுமே வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இவர் எழுதியிருக்கிற பாட்டை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 லைன், காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இந்த 2 லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடி தோன்றினது தான் வந்து நம்மளோட தமிழ்மொழி. அன்னைக்கும் இன்றைக்கும் எப்போவுமே நிலச்சிருக்கிறது நம்மளோட தமிழ்மொழி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் பார்க்கலாம். அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழில் அக இலக்கியம் புற இலக்கியம் அப்படின்னு வந்து நிறைய வந்து இருக்குது. ஸோ அகநானூறு புறநானூறு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இதெல்லாமே வந்து தமிழ் மொழியில் நிறைய இருக்குது. அதே மாதிரி தமிழில் இலக்கண நூல்களுமே வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காப்பிய நூல்களும் நம்மளோட தமிழில் இருக்குது. இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாமே வந்து காப்பிய சுவை மிகுந்த நூல்கள் இதெல்லாமே வந்து நம்ம தமிழில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டு ஊர்வலம் போகிற மாதிரி நம்ம தமிழை வந்து பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு 2 லைனுமே வந்து காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிறையாய் இருப்பதும் தமிழே. நெக்ஸ்ட் ஆன்சா, ஏனி விரட்டென கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும் மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட. இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்ல வராங்கன்னா, மக்கள் மனசில் இருக்கிற அந்த அறியாமை அப்படிங்கிற அந்த இருட்டை வந்து போக வைக்கிறதுக்கு நம்மளோட தமிழ் இலக்கியங்களில் நீதி, அறம் இதெல்லாம் இருக்கிற இலக்கியங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு கற்றுக்கிறதுக்கு நம்ம தமிழ் மொழியில் நிறைய இலக்கியங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். மனுஷங்களோட வாழ்வு வந்துட்டு மேன்மை அடையிறதுக்காக திருக்குறள் வந்து நிறைய நெறிமுறைகளை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கு. நம்மளோட ஹியூமன்ஸோட லைஃப் வந்து இன்னும் குவாலிட்டியாக வாழ்கிறதுக்கு நம்ம திருக்குறளில் நிறைய கண்டென்ட் வந்து நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்த 2 லைனும் அதான் ஃபஸ்ட் 2 லைன் வரும். அது எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழேந்தி வளர்த்தது தாயெனவே, சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே. காலம் பிறக்கும் முன் அந்த ஃபஸ்ட் 2 லைன் வந்துடும். இதில் வந்துட்டு எத்தனை சமயங்கள் அப்படின்னா என்னென்னா, இந்த சமணம், புத்தம், வைணவம், இஸ்லாம் இந்த மாதிரி கிறித்துவம் இந்த மாதிரி நிறைய சமயங்களை வந்து தமிழ் வந்துட்டு தாய் மாதிரி வந்து பார்த்துக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. நம்ம நாட்டில் இருக்கிற இந்த தீமை எல்லாத்தையுமே வந்து அகற்றுறதுக்கு போக வைக்கிறதுக்கு சித்தர்கள் வந்து நிறைய வழி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய யோசனைகள் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டான்ஸா, விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்ல வராங்கன்னா, வீணையை வந்து வாசிக்காமையே வீணையில் இசை இல்லை அப்படின்னு சொல்கிறது மாதிரி தமிழை குறை சொல்கிறத விட்டுட்டு புதுசாக ஐடியாக்கள் கண்டுபிடிச்சி கருத்துக்கள் எல்லாமே கண்டுபிடிச்சி புது கண்டுபிடிப்புகளை உருவாக்குங்க அப்படிங்கிறத தான் வந்து சொல்கிறாங்க. நம்ம தமிழில் வந்து புதுசாக கண்டுபிடிச்சி வளர்க்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஈரோடு தமிழன்பன். ஸோ இந்த போயம் மொத்தமாக என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழை வந்து போற்றி வணங்கணும், தமிழ் இல்லாத எதுவுமே இல்லை
ஸோ அதோட சிறப்பு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து தமிழை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.